ஐயோ ஐயோ என் கையும் ஓடல காலும் ஓடலையே. 6 மணி ஆச்சு 6 மணி ஆச்சு. ஐயோ பெரிய வண்டியில வேற வரும். ஊர்க்காரிய யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல இறக்கி வச்சுட்டா பரவாயில்ல, இல்லைன்னா எல்லாரும் வயிற்றுச்சல் வேற படுவாளுங்க. என்னடா இவ வீட்டுக்கு வண்டி வண்டியா வந்து பொருள் இறங்குதுன்னு வயிற்றுச்சல் பிடிச்சி செத்து போயிடுவாளுகளே. ஐயோ சீக்கிரம் வரானுங்களான்னு பாரு. ஐயோ ஆராச்சே ஆராச்சே ஆராச்சே. இந்த பக்கம் வராங்களா இல்ல இந்த பக்கம் வராங்களா, எந்த பக்கத்துல இருந்து வண்டி வருதுன்னு தெரியலையே. ஒருவேளை அந்த பையன் வேற எத்தனையோ பேத்துக்கு குழுக்கள் போட்டிருக்கனால எல்லாத்துக்கும் நல்ல பொருளை இறக்கி போட்டு நமக்கு எது இத்த போன பொருளை இது இறக்கி போடுவானா? அப்படி எது இறக்குனா இங்கிட்டு இருந்து அவன் கால் எடுத்து வெளியே வச்சிருவானா? விட மாட்டான்ல. மொத்த பொருளையும் பிரிச்சு பார்த்து எது நல்ல பொருளோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு இத்த போன பொருளெல்லாம் மாத்தி போடணும். யாருக்கிட்ட? இந்த முனியம்மாக்கிட்டேவா? வண்டி வண்டியா பொருள் இறங்கும் போது நம்ம இங்க இருந்து வேணும்னே இந்த பின்னாடி வீட்டுக்காரிக்கு கேட்கற மாதிரி கத்தணும். அப்பதான் நம்ம வீட்டுக்கு குழுக்களில இவ்வளவு பரிசு கிடைச்சிருக்குன்னு வைக்கச்ச பிடிச்சி செத்து போவா. அவ முகத்துல ஈ ஆடாது. அம்மா அம்மா மாரியாக்கு கூழ் ஊத்துறோம், உங்களால முடிஞ்சது கொடுங்கம்மா. நானே குழுக்கள் வர நேரத்துல இவங்க வேற அதெல்லாம் கொடுக்க கூடாது. பாப்பா அம்மா மாரியாக்கு கூழ் ஊத்துறோம்மா, உங்களால முடிஞ்சதை கொடுங்கம்மா, உங்களுக்கு நல்லதே ஆத்தா தருவா. அதெல்லாம் எங்களுக்கு எல்லாமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. நீ கிளம்பு. எனக்கு தெரியாதா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வர்றது, நல்ல அரிசியெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறது? நான்லாம் யாரு? அத்தா மகமாயின்னு போய் சொல்லிக்கிட்டு நம்மளாம் காசு போட்டோம்னா மொத்தத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு போறது. யாருக்கிட்ட? ஏங்கிட்டியவா? நான் யாரு? எச்சு கையிலே காக்கா ஓட்ட மாட்டேன். நான் காசு கொடுப்பேனா? என்னையெல்லாம் யாரும் ஏமாத்த முடியாது. என்னத்த காலையிலே காய வச்சிட்டீங்களா? ஆமாடியம்மா, நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா அரிச்சு எடுத்து காய வச்சுட்டேன். ஏன்னா அரைச்சு விட்டோம்னா கொஞ்சம் கூழ இதை காய்ச்சிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்ல. ராகியில மண்ணு இருக்குமே அத்த. தானே 4 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அரிச்சு எடுத்துட்டேன்ல. சரிங்கத்த. சோத்த பொங்கிட்டே இல்லையா? அரிசி வேற இல்ல. காலையில என்னத்த பண்றதுன்னு இருந்தேன். பொங்கிட்டேன் அத்த. நல்ல அரிசி தான் இல்லை, அதான் அப்புறம் ரேஷன் அரிசி இருந்துச்சுல்ல, அதான் சரி அதை வச்சிருவோன்னு சொல்லிட்டு அதை ஆக்கிட்டேன். ஓம் அவளுக்கு தான் தொண்டைக்குழியில இறங்காதே. என்னத்த பண்ணுறது, இருக்கிறத வச்சு தான் சாப்பிடணும். இல்லைன்னும் போது அதுக்கு ஏத்தாப்புல இருந்துக்க வேண்டித்தான். அந்த பையனுக்கு போன போட்டு வரும்போது அரிசி வாங்கிட்டு வர சொல்லு. அவர்கிட்ட காசு இருக்குமா என்னன்னு தெரியலத்த, பார்ப்போம். அதான் கம்பு அது இதுலாம் வாங்கிட்டு வந்துருக்குல்ல, அதை உடச்சி இது பண்ணிக்கலாம். ஆமா ஆமா, அதை கொஞ்சம் கிண்டி வச்சுட்டானா கூட எல்லாத்துக்கும் காணும். எல்லாம் வேற பிள்ளைங்களாம் வேற இருக்குதுங்க, ஆளாளுக்கு பசின்னு எடுத்து போட்டு சாப்பிடுங்க. எதுவும் இல்லைனாலும் சிரமந்தான். ஆமாத்த, அதுவும் இல்லாமல் அமுதாவுக்கும் உடம்பு முடியாமல் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நம்ம வேற இங்கே எதுவும் இல்லாத நேரத்தில் கூட்டிகிட்டு வந்துட்டோம். நேற்று காயெல்லாம் வாங்க போனேன், எனக்கு அரிசி இல்லைன்ற ஞாபகமே இல்லை. அப்படி எது இருந்தால் ஒரு 5 கிலோ பையாவது தூக்கிட்டு வந்திருப்பேன். சரி விடு, ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு நாள் இதை பொங்கினதை சாப்பிட்டுக்குவோம், நாளைக்கு எதுவும் பார்த்துக்குவோம். கையில் என்ன வச்சிருக்க? இதுவா? அதான் பீக்கங்காய் தோலத்தை, அதான் பீக்கங்காய் இருந்துச்சு, சரி அதை கொஞ்சம் வணக்கிட்டு ரசம் வைப்போம் அப்படின்னு பார்த்தேன். அதான் இந்த தோலந்தா செடிக்கு போடுவோன்னு எடுத்துகிட்டு வந்தேன். பீக்கங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கியாம்மா, நல்லா இருக்குது வேற. அந்த பீக்கங்காய் தோலை குப்பையில் எதுவும் போட்டுறாத, நல்லா கழுவி போட்டு அரிஞ்சு வை. அரிஞ்சு வைக்கிறதா அத்தை? இதை வச்சு என்ன பண்ணுறது, தூக்கி வீசுவான். இந்த பிள்ளைங்க வேற அந்த அரிசி சாப்பிடாது, இதுகளை சாப்பிட்ற வைக்கிற மாதிரி நான் ஒன்று பண்ணுறேன், சரியா? என்னத்த இதுல என்னத்த பண்ண போறீங்க? நல்லா கழுவி போட்டு அரிஞ்சிரு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி கடுகு கொஞ்சோண்டு போட்டு கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு உளுந்த போட்டு நல்லா வணக்கி போட்டு 2-3 வரமிளகாயை போட்டு கொஞ்சோண்டு புளியை போட்டு இதை போட்டு நல்லா உப்பு போட்டு வணக்கி எடுத்துவிட்டு நான் வந்து செஞ்சு தாரேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டுரு. என்னத்த பண்ண போறீங்க இதுல? ஒரு 4 சில்லு தேங்காய் அதமும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டு வா. ஆட்டுக்கல்ல நான் அரைச்சு தாரேன். அத்தை மிக்சியெல்லாம் ஆங்கி கொடுத்துருக்குல்ல அண்ணன், அதில் அரைச்சிக்குவோம் அத்தை. அதில் அரைக்கிறத விட நான் அரைச்சு தாரேன், அப்புறமேட்டுக்கு நீ சொல்லு. பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு எப்படி சோறு இறங்குதுன்னு பாரு. என்னமோ பண்றேன்றீங்க, பண்ணுங்க. எந்த ஊருக்குமா? அத்தியம்பட்டியிலம்மா. அப்படிங்களா? சரி சரி, கோயில் திருவிழாவா? ஆமாங்கம்மா. 18 பட்டியிலையும் மடியேந்தி மடிப்பிச்சை கேட்டு ஆத்தாளுக்கு கூழ் ஊத்துறேன்னு வேண்டி இருந்தேன், அதான் சரின்னு. ஓ வேண்டுதலாமா? சரி சரி. ரொம்ப வருஷமா குழந்தை இல்லம்மா, அதான் ஊர்ல எல்லாத்தையும் மடிப்பிச்சை கேட்டு உனக்கு செய்யறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். குழந்தை இருக்குங்களா? ஆத்தா மாமாயி புண்ணியத்துல எனக்கு நிறைவா கொடுத்துருக்காம்மா. ஓ சரிம்மா சரிம்மா, நான் முடிஞ்சதை கொடுங்கம்மா. அத்தை வீட்டில் சுத்தமாக அரிசி இல்லை, இவங்க வேற வந்து நிற்கிறாங்க, என்ன பண்ணுறது? நம்மளால இருந்தா கொடுக்க போறோம், இல்லாதப்பட்டவங்க நம்ம என்னத்தை இருக்கிறதான் கொடுக்க முடியும்.
ஒரு 50 60 காசு எடுத்துட்டு வந்து உன் கையால வேண்டிக்கிட்டு போடு. ஆ சரிங்க அத்தை. தண்ணி எதுவும் குடிக்கிறீங்களாமா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆத்தாளுக்காக காலையில இருந்து விரதம் இருக்கேம்மா. அப்படிங்களா? சரி சரி. இந்தாங்க. ஆத்தா மகமாயி உங்களை நல்லா வச்சுக்கணும்மா. உங்களுக்கு எந்த குறையும் வராது. சரிம்மா சரிம்மா. சரி நான் வாரேங்க. ஆ போயிட்டு வாங்க. எம்பிட்டு கஷ்டமா இருந்திருக்குல்ல அந்த பொண்ணுக்கு. ஆ ஆமாங்க அத்தை. ஆத்தால கும்புறவங்க யாரையும் ஆத்தா கைவிட மாட்டா. நிறக்க கொடுப்பா. அத்தை நம்ம உமாவுக்கும் ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டுதல் போட்டிருந்தோம். நம்ம குலதெய்வத்தில் பொங்க வைக்கிறோன்னு. மாப்பிள்ளை அமைஞ்சாச்சு. அதை போய் செஞ்சிடணும் அத்தை. ஆமாம்மா, இப்பதான் பாரு எனக்கும் ஞாபகம் வருது. சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சோனையும் அதை பண்ணிவிடணும். இல்லைன்னு வையே ஏதாவது தடங்களாகி போயிடும். ம் ஆமாங்க அத்தை. ஐயோ ஐயோ, இத்தனை வருஷம் ஆகி போச்சு. இவங்கெல்லாம் அப்படி கூட்டமா வந்து உட்காந்து. வரிக்கி எதுவும் வேணுங்களா? ஓ சரிங்க சரிங்க, வேணாங்களா? என்னாச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்காம எப்படி இருக்க முடியும் சொல்லு பாப்போம். இத்தனை வருஷம் கேஸ் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, கை மேல. அப்பெல்லாம் இம்புட்டு கூட்டம் வரல, ஓட்டிக்கிட்டு திரிஞ்சோம். ஆனா இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாடு வந்த உடனேயும் போதும் எம்புட்டு பேரு நம்ம கடையில வந்து உட்காந்து டீ குடிக்கிறாங்க பாரு. ஐயோ ஐயோ ஐயோ, எங்கடா இத்தனை வருஷம் எல்லாரும் போனீங்க? திடுதுப்புன்னு வந்து இப்படி ஆச்சரியப்படுத்துறீங்க, அதிர்ச்சியை கொடுக்குறீங்கன்னு அப்படியே கூட்டம் கூடுன்னு தெரிஞ்சதுன்னா 10 ரூபாய்க்காவது நான் கடை வாங்கியாவது கேச வாங்கி போட்டு எல்லாத்தையும் வளைச்சு புடிச்சு டீ ஊத்திடுவேனே. நீங்க பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் இந்த கேஸ் இன்னும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு தான் வரும். அதுக்கப்புறம் ஊத்தி மூடிரும். சரிங்களா? ரொம்ப ஆசைப்படாதீங்க. பேச மாட்டியாடா? ஏன்டா அப்படி பேசுற? மனசு நோகிற அளவுக்கு. என்ன என்னாச்சு? நீங்களே புரிஞ்சுக்கணும். எங்கிட்டுமே கேஸ் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப தட்டுப்பாடா கிடக்குது. அதுலயும் வேற பார்த்தா ஆசை. எங்கிட்டுமே அப்ப கடை இல்ல போல இருக்கு. அதனால தான் எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. அப்படின்னா நம்ம அங்கிட்டு ஒரு வரவடுப்பை போட்டுருவோமா? அங்கிட்டு டீயை வச்சிருவோமா? சொல்லு. ஒண்ணு கடைய ஒரு தாச்சு போட்டு கட்டியிருக்கணும், இல்லையா ஒரு சீட்டு போட்டாவது கட்டியிருக்கணும். இப்படி மொத்த பக்கமும் குடிசையா போட்டு கட்டிவிட்டு இந்த கீத்துல ஏதாவது கொஞ்சம் தீ பிடிச்சதுன்னு வைங்க, மொத்த கடையும் புஷ்பானமா போயிடும். ஆசை இருக்கணும், ஆனா பேராசை இருக்க கூடாது. எப்படா லீவு கொடுப்பான், எப்படா வீட்டுக்கு ஓடுவான்னு நீ காத்துக்கிட்டு இருக்க? அட போங்க என்னாச்சு? கடை இல்லைன்னா அப்புறம் எப்படி துட்டு வரும்? துட்டு இல்லைன்னா எப்படி வீட்டுல அடுப்பெரியும்? நானே அம்பிட்டு வேதனையில இருக்கேன். இந்த வேலையை பாப்போமா இல்லாட்ட கட்டட வேலைக்கு எதுவும் போவோமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதானே உன் வழியில நீ கரெக்டா இருக்கடா. அப்புறம் என்ன என்னாச்சு பண்றது? நீங்களாவது சம்பாதிச்சு சேஃப்டி பண்ணி வச்சிருப்பீங்க. வேலை இல்லைன்னா அதை எடுத்து செலவு பண்ணுவீங்க. என்ன மாதிரி அண்ணனங்காட்சிக்கு அப்படியா? வீட்டுல அடுப்பெரிக்கணும்னா ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்த்தாகணுமே. சரி சரி, வேலையை பாரு. அதை மட்டும் சொன்னா ஐயாவுக்கு ஈயாடாது. ஐயோ, இப்ப என்ன பண்றது? இம்புட்டு பேர் வாராங்களே, நம்ம கடைக்கு தான் டீ குடிக்க வருவாங்க போல இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, கேஸ் வேற முடியறதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். ஐயோ ஐயோ, இத்தனை பிரைஸ். மா ஐயோ, மணி வேற 7 ஆகி போச்சு. அந்த பையன் வேற வர நேரம் ஆகி போச்சு. இவன் வேற வந்து நிக்கிறானே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ, இந்த சீட்டை நம்ம கையில வச்சிருக்கிறத பார்த்தா நம்மள தொலைச்சு கட்டி போடுவான். என்னங்க உங்க அம்மா நம்மளை பார்த்தோன்னு ஏதோ மறைச்சு வைக்கிறாங்க. என்னத்தை மறைச்சு வைப்பாங்க? நம்ம இல்லைன்னு ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கி வச்சிருப்பாங்க. நம்ம வந்தோடனே அதை மறைச்சு வச்சு அப்புறமேட்டுக்கு எடுத்து சாப்பிடும். வாங்கப்பா. எல்லாம் மீட்டிங் கீட்டிங்க எல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சுதுமா. ஏமா நீ தான் அங்க இரு, நான் தான் வாரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள எதுக்கு கிளம்பி வந்தீங்க? அடங்கொய்யால நம்ம வரலன்றாங்க. வந்தா ஏன் வந்து இருந்துட்டு வர வேண்டியதானேன்றாங்க. இவங்கள புரிஞ்சுக்கவே முடியலையே. எங்கத்த இவர் தான் நீங்க தனியா ஒத்தையில இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டாரு. இவன் ஒரு வீணா போனவன். மற்ற நேரத்துல எல்லாம் கூட்டிட்டு வாடானா வரமாட்டான். என்னைக்கு முக்கியமான நாளும் அன்னைக்கு தான் கூட்டிகிட்டு வந்து நிற்பான். என் வயிற்றுல எதுக்கு தான் புள்ள வந்து பிறந்தான்னு தெரியல. ஏடா உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா இல்லையா? நான் எதுக்கு மருமவளை அனுப்பி வச்சேன்? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த நேரத்தில் புள்ள பக்கத்துல இருந்து பார்த்துக்கணும் வச்சுக்கணும், அதுக்கு தானே அனுப்பி வச்சேன். அந்த ஊருக்காரவங்க என்ன நினைப்பாங்க? இப்படி பாதியில விட்டு வந்துட்டாங்க, மாமியார் கொடுமைன்னு சொல்ல மாட்டாங்க? நான் ஒரு எட்டு வந்து சம்மந்தியை பார்த்துட்டாவது வந்திருப்பேன். இப்படி திருதுப்புன்னு வந்து நிப்பீங்களாடா? ஏம்மா சும்மா நீ வேறம்மா. கூட்டிட்டு வரலன்னா கூட்டிட்டு வரலையானுவ, கூட்டிட்டு வந்தா ஏன் கூட்டிட்டு வந்தேன்னுவ. உன்னை புரிஞ்சுக்கவே முடியல போ. சரி போங்க, போய் துணியை மாத்துங்க போங்க. மூட்டை முடிச்சல நல்லா பலமா இருக்குது.
ஆத்தா எல்லாம் கொடுத்து விட்டுருப்பா போல இருக்கே. ஒன்று கண்ணில் காட்ட மாட்டாளே, மொத்தத்தையும் உள்ள பதுக்கி வச்சுக்கிட்டு திம்பா. ஓரி ஓரி ஓரியா தின்னுத்தான் இன்னும் உடம்பு ஏறாம கிடக்குறா. ஐயோ, இந்த நேரம்னு பார்த்து வந்து விட்டாங்களே. இப்போ எப்படி பொருளை வாங்கி கை மாத்துறது? நானே இந்த 50,000 வச்சு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கலான்னு பார்த்தேன். இப்போ இவன் வேற வந்துட்டானே. அம்மா சொல்லு. அம்மா இது உன்ட்ட இன்னைக்கு 50,000 கொடுத்தேன்ல பீரோல வைக்க சொல்லி. பீரோல இல்ல 50,000 எங்க? அத்தாடி, என்னடா இது, அன்னைக்கு கொடுத்தது இன்னைக்கு சரியா கணக்கு வச்சு கேட்கறானே. நான் கூட மறந்துருப்பான்னு இல்லை நினைச்சேன். ஐயோ, இப்போ என்ன பண்றது? அந்த 50,000 எடுத்துட்டானே, இப்படி எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன். ஐயோ, 50,000 காசு எங்கம்மா? அது வந்துடா அங்கதான் இருக்கும். எங்க போகுது? அதுக்கு என்ன கால் கையா மலைச்சிருக்குது இறங்கி ஓடுறதுக்கு? அங்கதான் இருக்கும் பாரு. அம்மா என்னை டென்ஷன் படுத்தாத. நானே பல ப்ரெஷரில் இருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கு வேற காசு கொடுக்கணும். அவனுக்கு இப்போ உடனே போட்டு விட்றேன்னு சொல்லியிருக்கேன். எடுத்துட்டு வந்து கொடு, போய் அக்கௌண்ட்டில் போட்டு போடணும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவன் அதான் கண்ணாடி போட்டிருக்கல, நல்லா தொலைவி பாரு. அங்கதான் இருக்கும். எங்க போகுது? ஸோ ஏம்மா விளையாடாதம்மா, எனக்கு டைம் இல்லைம்மா. என் ஃப்ரெண்டுக்கு வேற கொடுக்கணும். வாண்ட்டு தானே கொடுத்தேன், போய் எடுப்போ. ஐயோ, தேவையில்லாத நேரத்தில் வந்துக்கிட்டு நம்ம உயிரை வாங்குறானே. அங்கதான் இருக்கும். ஒழுங்கா பார்க்கறத விட்டுவிட்டு. ஏங்க அங்கே எதுவும் இல்லைங்க. இல்லையா? ஏடி, கண்ணாடி தான் போட்டிருக்கல, நல்லா உத்து பாரு. அங்கதான் இருக்கும். பீரோவில் இருக்க எல்லா துணியும் எடுத்து வெளியே போட்டு தான் இதை பார்த்தேன். காசு இல்லத்த. என்னம்மா காசு எங்கன்னு கேட்டா நீ வந்து எடுத்து கொடுனா இப்படி பண்ணிட்டு இருக்க. வாமா, எனக்கு டைம் இல்லைம்மா. அவன் எமர்ஜென்சின்னு ஃபோன் பண்ணியிருக்கான். ஏடா, 10 சேர்க்கறதுக்கு அவன் எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீ கொண்டு போய் தானம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் காசெல்லாம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? எனக்கு ஒரு எமர்ஜென்சினா அவன் தான் கொடுக்குறான், அவனுக்கு ஒரு எமர்ஜென்சினா நான் தான் கொடுத்தாகணும். காசை எடு. அது அங்கதான் இருக்கும். நாங்க 2 பேரும் வீட்டுல இல்ல, நீ தான் வீட்டுல இருந்த. எங்க போனுச்சு? என்னது, நம்ம மாமியார் திருட்டு மொழி முழிக்குதே. காசு விஷயத்தில் கண்குத்தி பாம்பா கிடக்கும். இப்படி கேட்டோன்னே இப்படி திருன்னு முழிக்குதே. எது தில்லாலங்கடி வேலை எதுவும் பார்த்துருச்சா? இது அது ஒழுங்கா பார்க்கறதுக்கு உங்களுக்கு வளையறது இல்லை. நீ போ, நான் ஒரு அப்புறமேட்டு சாயங்காலம் எடுத்து வைக்கிறேன். அந்த பையன் பொருள் எடுத்துட்டு வந்துருவான். அதை கை மாற்றி விட்டு காசை வாங்கி உள்ள வச்சிட வேண்டியதான். எனக்கு சாயங்காலம் தேவையில்லை, எனக்கு இப்ப காசு வேணும், எடுத்து கொடுமா. ஐயே, என்னடா நீ காசு காசு காசுன்னு சும்மா? ₹1 ₹2 இல்ல 50,000 ரூபா. அதை சம்பாதிக்க நான் 1 மாசம் கஷ்டப்படணும். எங்க காசு? காசெல்லாம் உங்கள் அம்மா கிட்ட தானே கொடுப்பீங்க, மருமக கிட்ட கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் காசை எடுத்தால் உங்கள் ஆத்தா வீட்டு கொடுத்துருவான்னு சொல்லுவீங்க. என்னத்தை நீங்கள் தான் பத்திரப்படுத்தி வைப்பீங்க, தேவைப்படும் போது கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ எங்கத்த காசு? ஐயோ, இவ வேற பழசெல்லாம் கிண்டி கிளறிக்கிட்டு இருக்காளே. அது அது வந்து மா, என்னை கோவப்படுத்தாத. வயசுல மூத்தாளுன்னு தான் நான் அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கன்னு எடுத்து கொடு, விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காத. அது அது வந்துடா. என்ன வந்துடா போயிடான்னு? காசு எங்க? காசை கேட்டா இது என்னத்த நீட்டிக்கிட்டு இருக்க? இதுதான்டா காசு. இதுதான் காசா? என்னம்மா என்னை பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா உனக்கு? டேய், சும்மா லூசி கீசுன்னு இங்க பாரு. உன் ஆத்தல சாதா நாள் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த மாதிரி 10 சீட்டு வாங்கினடா. ஒரு சீட்டு 5,000 ரூபா. இந்த சீட்டுல நமக்கு 6 பொருள் விழுந்திருக்குடா. 6 பொருள் விழுந்திருக்கு தெரியுமா? அப்படி போட அருவாள. நம்ம மாமியார் நமக்கு தான் 10 ரூபா கொடுக்கறதுக்கு வருத்தப்படும். யாருக்கிட்டேயும் நல்லா வசமா ஏமாந்துருக்கு போலயே. என்னது, இந்த இத்த போன சீட்டா 5,000 50,000 கொடுத்து இது பண்ணிருக்கியா? ஏமா கொஞ்சமா உனக்கு மண்டையில அறிவு இருக்குதாமா? இங்க பாரு, இப்ப நீ என்ன திட்டலாம். இப்ப அந்த பையன் 6 மணிக்கு ஜாமான் எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். மணி இப்ப 7 ஆகி போச்சு. எப்படி இந்த பக்கத்துல வந்திருப்பான்னு நினைக்கிறேன். 6 ஜாமணி வாங்கி வீட்டுல நினைச்சு போடுவேன். அதை கொண்டு போய் கடையில கொடுத்தேன்னு வை, 50,000 60,000 70,000 வாங்கிடுவேன் தெரியுமா? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறேன்டா. அதுக்கப்புறம் 50,000 கொண்டு வந்து மூஞ்சில வீசுவேன். எடுத்துக்கிட்டு போய் உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுப்பியா, உன் கரண்ட் கிட்ட கொடுப்பியோ? எனக்கு அது தேவை கிடையாது. ஆண்டவனே, இப்ப 50,000 முடிச்சிட்டேன். டேய், இப்ப யார் முடிச்சான்னு கேக்குறேன். என்னை பத்தி இழுச்ச வாய் மாதிரி தெரியுதா? ஏத்த டிவியெல்லாம் பார்க்குறீங்களா இல்லையா? இந்த மாதிரி எத்தனையோ பேர் பொருளை விற்கிறேன் அதை விற்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குழுக்கள் சீட்டு இவ்வளோ கட்டுங்க, இவ்வளோ பொருள் தரேன் அவ்வளோ பொருள் தரேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ஊர் முழுக்க. இப்படி எல்லா நேரமும் டிவியை பார்த்துட்டு இப்படி ஏமாந்துருக்கீங்களே அத்தை, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு வேண்டாமா? ஒரு 5,000 இருந்தால் கூட பரவாயில்ல, 50,000 சீட்டை வாங்கி வச்சிருக்கீங்களே. இனி அந்த பொருளும் வராது, ஒன்றும் வராது. ஏண்டி ஓவரா நீ என் பையன்கிட்ட ஏற்றி விடாத. எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? பக்கத்து ஊர்ல இப்படிதான் கொடுக்குறானாமா. எல்லா ஊருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு கொடுக்காமையா விட்டுருவான்? அந்த பையன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். ஒவ்வொரு பொருளும் அம்புட்டு வேலை வைக்கும்டி. என்ன சாதாரண நாள் நினைச்சுக்கிட்டியா? எப்படி அந்த பையன் நேரத்துக்கு பக்கத்துல
பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டுல அடுக்குவேன். அப்ப உங்க முகர கட்டையில எங்க கொண்டு போய் வைக்கிறீங்கன்னு பாக்குறேன். ஐயோ அம்மா, நீ பைத்தியமா இல்ல பைத்திய மாதிரி நடிக்கிறியாம்மா? அவன் மொத்த காசையும் உனக்கு பட்ட நாம போட்டுட்டு போயிருக்கான் ஆள் இல்லாத நேரத்துல. உனக்கு புரியுதா புரியலையா? யாராவது வந்தா இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா வேணான்னு சொல்லி பழகணும். நகையை போட்டுக்கிட்டு வெளியே நிக்க வேண்டியது, அப்புறம் கழுத்துல இருந்து நகையை பிடிங்கிட்டு போவானுங்க. இப்படிதான் சின்னதா ஆசையை காட்டி நம்ம ஆசையை தூண்டி நம்மளை ஏமாத்திட்டு போவாங்க. அது கூட தெரியாத முட்டாளாட்டம் இருக்கிற நீ எங்க கிட்ட மட்டும் 10 ரூபா கணக்கு போட்டு கேட்கறல்ல, இப்ப 50,000 இழந்துட்டு வந்து உட்காந்துருக்க நீ. டேய் சும்மா கத்தாதடா. உங்க ஆத்தாலாம் அப்படி யாரும் ஏமாத்த முடியாது. நான் யார்கிட்டயும் ஏமாறவும் மாட்டேன். எப்படி அந்த பையன் வந்துருவான். வந்ததுக்கு அப்புறம் உங்களை எல்லாம் நான் பேசிக்கிறேன். ஏங்க உங்கள் அம்மாவுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ சொன்னாலும் புரியாது. தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எதையும் நம்ம சொல்லி விளாவரியாக விளக்க முடியாது. அவங்கெல்லாம் பட்டு தான் திருந்தணும்னு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? விடுங்க, அதான் டைம் கொடுப்போம். இன்னைக்கு வரைக்கும் அவன் பொருள் எடுத்துக்கிட்டு வரலன்னா அதுக்கேத்தாப்புல நம்ம பார்த்துப்போம். இங்க வரடி, என்ன சாதாரண ஆளு நினைக்காத. நான்லாம் அப்பையா அம்புட்டு உஷாரு. என்னையெல்லாம் எவனும் ஏமாத்த முடியாது. அந்த பையன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படியும் காசு கொண்டு வருவான், பொருள் எடுத்துக்கிட்டு வருவான். அப்போ உங்க முகர கடையில எங்க போய் வச்சுக்கிறீங்கன்னு பாக்குறேன். என்னங்க இப்போ என்ன பண்ண போறீங்க? ஓ, நான் வேற அவனுக்கு காலையிலே காசு கொடுக்குறேன்னு சொல்லி தான் வாங்கினேன். காசு முன்ன பின்ன இதாக இருந்துச்சுன்னா நாலு பின்ன ஒரு எமர்ஜென்சினா கூட தரமாட்டான். சரி, நம்ம பையனுக்கு நகை போட்டாங்கல்ல, அதில் வேணா ஒரு பவுன் எடுத்துகிட்டு வா. அது எப்படியோ ஒன்று அடகு வச்சு 1 லட்சம் கடன் அடைச்சிட்றேன். அதுக்கப்புறம் மற்றது சம்பளம் வந்தோடனே கூட மீட்டுக்கலாம். என்ன? சரிங்க. ஷோ ஆண்டவனே, நம்ம ஒன்று நினச்சா இவன் வீட்டில் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓ, எந்த படுபாவின்னு தெரியல. வயசான ஆளுன்னு கூட பார்க்காம 50,000 ஏமாத்திட்டு போயிருக்கானே. இதுக்கிட்ட 1 லட்சம் 2 லட்சம்னு கொடுத்து வச்சோம்னா பொருளுக்கு ஆசைப்பட்டு மொத்தத்தையும் கொடுத்து தள்ளி இருக்கும் போலயே. ஐயோ, இப்போ நான் எங்கன்னு போய் அவனை தேடுவேன்? போச்சு, கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் போச்சு. அண்ணே, அப்ப கல்யாணம்னா என்கிட்ட தான் காய்கறி வாங்கணும் பாத்துக்கங்க. கண்டிப்பாப்பா, உங்ககிட்ட தான் காய்கறி வாங்குவேன். போதுமா? என்னது காய்கறியா? அண்ணே, கல்யாணத்துல கெடா விருந்து போடணும்னு சொல்லிட்டேன். நம்மளால காய்கறி எல்லாம் சாப்பிட முடியாது. திங்கிறதே ஓசி, இதுல வேற கறி கஞ்சி வேணுமாமா. கறி கஞ்சி நல்லா கறி கொட்டையா வாங்கி தாரேன். நல்லா அரைச்சு ஊத்துங்க, குடிக்கட்டும். ஓய், ஆனலகம் போட்டிக்கு போறேன். அதுக்கப்புறம் இருக்குது உனக்கு. நீ ஏன் காலத்துக்கு இப்படிதான் சொல்ற? நடந்தாத்தான் உண்டு. ஏனே, அப்ப எப்ப கல்யாணம் வச்சிருக்கீங்க? பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சியா. இனி அவங்க வீட்டில் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான். ஏன்னா நம்மளும் கல்யாணம் காட்சின்னா அவங்களும் கொஞ்சம் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்ல. நம்மளும் கொஞ்சம் கையில் காசு வச்சுக்கிட்டு தான் எதாக இருந்தாலும் பண்ணணும். இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதான் ஐயா கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறதே பெரிய குதிரை கொம்பா இருக்குது. நகை பணத்துக்கெல்லாம் ஆசைப்படாம பொண்ணு சட்டை புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி வைங்க. ஐயோ, நகை பண்ணதுக்கெல்லாம் ஆசையே இல்லைப்பா. பொண்ணை கட்டி கொடுத்தா போதும், நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி இருந்துட்டு போவோம்.